360 நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் 360. நான் உங்க ராதிகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் விவாதிக்க போறோம். தமிழக அரசியல் களத்துல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயம் கள்ளச்சாராய மரணங்கள். அண்ட் இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு எதிர்கட்சிகள்ல இருந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆளும் அரசு இந்த சம்பவத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் நடக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப அப்பாவியா இதுக்கான விளக்கத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை டிபார்ட்மெண்ட்ல இருந்து பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்க. அந்த மாவட்ட எஸ்பி அந்த மாவட்ட ஆட்சியரையும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. முதலமைச்சருக்கும் தெரியாது, டிஜிபிக்கும் தெரியாதான், அங்க இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது. சோ இது மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அடுத்த ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க தமிழக கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா இந்த விஷயத்தை வச்சு எதிர்கட்சிகள்லாம் ஒரு பெரிய அரசியலை இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகல இருந்து இந்த விஷயத்தை முன் வச்சு பாத்தீங்கன்னா போராட்டம்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த போராட்டத்துல கூட முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு அண்ட் அவங்க சார்பாவும் இது ரொம்ப அநியாயம், இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கவே கூடாது. போன வருஷம் ஒரு 30 பேர் அண்ட் இப்போ ஒரு 58 பேர். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 100 பேர்கிட்ட கள்ளச்சாராயத்துல இறந்திருக்காங்க. இது 183 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்க விற்பனை செய்திருக்காங்க என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாடா என்னது அப்படின்ற மாதிரிலாம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ரொம்ப வீரவசனம்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பா பேச முன் வந்த போதும் சரி, இது குறித்து பேசணும் அப்படின்னு சட்டமன்றத்துல அவங்க வலியுறுத்தும் போது சபாநாயகர் இருக்கை முன்பு போய் அவங்க தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சோ அதனால அன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் குண்டுகட்டா தூக்கிட்டு காவல்துறையினர் வெளியில போட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுக ரொம்ப பெருசா அதோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திப்புலாம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த விஷயத்துக்கு இந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும். சோ இதற்கு பதில் சொல்ற மாதிரி இன்னொரு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, போன ஆட்சியில இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தப்போ எடப்பாடி பழனிசாமி பதவி விலகினாரா, திமுக அதுக்கு ஒரு எதிர்கேள்வியை கேட்டிருக்காங்க. சோ இப்படி மாத்தி மாத்தி கேட்கிறாங்களே தவிர யாருமே பதவியை விலக மாட்டாங்க, அதுக்கு பொறுப்பை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இப்ப நினைக்கிறாங்க. அதுல இன்னொரு ஒரு குறிப்பான கேள்வி அதிமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியர் எஸ்பியை மட்டும் எங்களுக்கு நீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க, அதுல ஈடுபட்டு இருந்த திமுக மாவட்ட செயலாளருக்கும் திமுக எம்எல்ஏக்கும் அந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் ஏன் இன்னும் தண்டனை கொடுக்கல, கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அதிமுக சார்பில் சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துச்சு, நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் அதுல ரொம்ப குறிப்பா எடப்பாடி பழனிசாமி சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கவே கூடாது, அப்படி நடந்தா அது எல்லாத்துக்கும் திமுக அரசு தான் பொறுப்பு, இந்த விடியா திமுக அரசு இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஆவேசமா டைலாக்லாம் பேசியிருக்காரு. அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம், சர்வாதிகார அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில் எடுத்துக்கிட்டு சும்மாவே பேசுவார் அண்ணாமலை. சோ அவருக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இதை பத்தி பேசுறதுக்கு. தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்யும் போது மக்கள் விழித்து பார்க்கணும், எல்லா பொறுப்பும் அரசியல் கட்சி கையில கொடுப்பதும் தவறுதான். அந்த சம்பவ இடத்துக்கெல்லாம் போய் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல கூட மக்கள் அண்ணாமலை சார் அப்படியே ஓடி ரொம்ப பாசத்தெல்லாம் பொடிஞ்சு அழுது புரண்டு நீங்க எப்படி தோத்தீங்க, நீங்க தான் ஜெயிக்க வேண்டிய ஆள் அப்படின்றலாம் பேசி அந்த இடத்துல ஒரு அரசியல் பிஜேபி சார்பா பண்ணாலும் அண்ணாமலை போய் அந்த மக்களை பார்த்து முதல் கட்டமா உயிரிழந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு திட்டம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படின்னும் அண்ணாமலை அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. இதுல ஒரு அரசியல் இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு மக்களுக்கு நல்லது நடந்தா ஓகே அப்படின்ற மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்க. அண்ணாமலையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் போயிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய கட்சி தலைவர்கள் போய் பார்த்தாங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நேரா போய் கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலுக்கே போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த மக்களையும் பார்த்தாரு. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி
உதவிகளையும் செஞ்சாரு அப்படின்னு வந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி நிர்வாகிகளையும் அவர் வந்து இப்போதைக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு வெளியில வந்திருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இறந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கொடுத்திருக்கு. லாஸ்ட் டைம் இந்த 10 லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்கும் போது அது ரொம்ப ட்ரால் பண்ணி மீம்லாம் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கள்ளச்சாராயத்தை என்கரேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா அதை தொடர்ந்து இப்பவும் 58 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குமே 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கொடுக்குறாங்க. அதையுமே இப்போ வந்து மீம்ஸ் அண்ட் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நிவாரண உதவிகள் கொடுக்கறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த நாட்டுல அதிகபட்சமா நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்க, சாராங்குடிச்சு செத்ததுக்கு தான். இந்த மாதிரி பணம் கொடுத்து மக்களை என்கேஜ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து தப்பான வழிக்கு மக்களை வந்து தூண்டுற மாதிரி அரசாங்கமே செய்யுது. கள்ளச்சாரம் குடிச்சு சாகுறவன ஊக்கப்படுத்துறீங்க. நீங்க 10 லட்சம் கொடுத்த உடனே குணமாயி வீட்டுக்கு போனவன் மிச்சம் இருந்த சரக்கு கொடுத்து செத்து போறேன். ஏன் கள்ளு கடைகளை திறக்க அரசாங்கம் மறுக்குது அப்படின்ற மாதிரி சீமான் வந்து அவர் தரப்புல இருந்து கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. அண்ட் அது ஒரு பக்கம் கரெக்ட் தானே. ஏன் கல்லை வந்து கவர்மெண்ட் வந்து மூடி இருக்காங்க, அதை ஏன் வந்து அவங்க அபிஷியலா வந்து ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதற்கு வந்து கேள்வி எழுப்பினாலும் அது வந்து முடியாது அப்படின்னு கவர்மெண்ட்ல வந்து சொல்லிட்டாங்க. டாஸ்மாக் மட்டும் தான் ஓபன் பண்ணுவோம், கல்லெல்லாம் ஓபன் பண்ண முடியாது, அதுல நீங்க விற்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்டே சொல்லிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, பணம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இறந்தவங்களுடைய ஈம காரியங்களுக்கு பணம் தேவை, பொருளாதார உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஆனா 10 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து 10 லட்சம், அதிமுகல இருந்து 10 லட்சம், அண்ணாமலை தனியா, அப்பப்போ வந்து பாக்குற அரசியல் கட்சி தலைவர்கள் தனியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய உதவிகள் அந்த மக்களுக்கு கிடைக்குது. ஆனா அது டைரக்டா அந்த மக்களுக்கு பயன்படுறாங்களா, நிஜமாலே தாய் தந்தை இழந்த அந்த குழந்தைகளுக்கு இது பயன்படுத்தப்படுதா, இல்ல கணவனை இழந்த மனைவிக்கும் மனைவி இழந்த கணவர்களுக்கும் அந்த குடும்பத்தை இழந்தவங்களுக்கும் இந்த உதவி போய் சேருதா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அண்ட் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவரா தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, பணம்லாம் எதுக்கு, பணத்தை கொடுத்து கவர்மெண்ட் வந்து அந்த மக்களுக்கு கெடுக்குறாங்க, குட்டி சோறாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பெரிய டயலாக்லாம் தமிழிசை சொல்லியிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கிறது. அண்ணாமலை பேச பேச்சுக்கு எப்பயுமே எதிர்கான்டர் கொடுக்கறது தமிழிசையா தான் இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே அவங்க 2 பேரும் வேறுபட்ட கருத்துக்களை எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அண்ணாமலை விசஸ் தமிழிசை திரும்பி ஒரு டாக்கா மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஆனா அது வந்து 2 பேரும் சுதாரிச்சுப்பாங்கப்பா. நம்ம பேசுவோம், அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குன்ற மாதிரி எல்லா மீடியாலாம் பேசுவோம். ஆனா கடைசியில வந்து அண்ணாமலை வந்து தமிழிசை சந்திச்சு அவங்க என்னோட சீனியர், அவங்க என்னோட அக்கா மாதிரி, அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி அன்பு மழையை பொழிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம அதை பத்தி போவேணாம். ஆனா 2 பேருமே வேறுபட்ட கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க கட்சியில எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம். அவங்க கருத்தை சொல்ற சுதந்திரம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பா நடிகர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ஏன் பேசல, ஜென்ரலாவே எப்பயுமே இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைக்கு பேசக்கூடிய சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஏன் பேசல அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு தரப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா சடனா நடிகர் சூர்யா வந்து அவரோட தரப்புல இருந்து 20 வருஷமா இந்த திமுகவும் அதிமுகவும் மக்களை வந்து குடிக்க வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு 2 திராவிட கட்சிகளுமே தாக்குற மாதிரி ஒரு டக்கு நடிகர் சூர்யா வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. அண்ட் அவரோட அறிக்கையை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா இவர் அமைதியா இருந்தாரு, கோமால இருந்தவருக்கு டிடிக்குன்னு தூக்கம் கழிஞ்சு எழுந்த மாதிரி இப்ப டக்குன்னு ஒரு அறிக்கையை விட்டாரே அப்படின்னு வந்துட்டு எதிர்கட்சிகளும் சரி ஆளும் கட்சியும் சரி யோசிக்கிறாங்க. பட் நடிகர் சூர்யாவுக்கு அவர் வேலை இல்லப்பா, அவர் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் மேடை போட்டு பேசிட்டு இருப்பாரு. அவர் அறக்கட்டையில இருந்து ஏதாவது இந்த மாதிரி பிரைஸ் கொடுக்குறாங்களும் சரி, இல்ல மக்களுக்கு உதவி செய்யறன்ற பேர்ல ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. ஸோ நம்ம பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே தட்டி விட்டாங்க. ஆனா இதே வந்து வேற யாராவது ஒரு நடிகர், அதாவது குறிப்பா விஜய் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா உடனே வந்து அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சியா வந்து ஆளும் கட்சியில இருந்தோ எதிர்கட்சியில இருந்தோ சொல்லியிருப்பாங்க. ஆனா விஜயும் சொன்னாரு, தமிழ்நாடு அரசு அவரும் கண்டிச்சாரு, இறந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிச்சாரு. அதையும் ஒரு பேசப்படுற பொருளா மாத்திட்டாங்க. எனக்கு குறிப்பா சொல்லணும்னா திமுக நிர்வாகிகளே வந்து இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பா எதிர்மறை கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. RS பாரதி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல ஒரு மர்மம் இருக்கு. ஏன்னா பிஜேபியே கள்ளச்சாராயத்துல ஏதாவது மெத்தனால் ஏதாவது கலந்து இந்த மாதிரி ஆகணும், கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கணும் கூட பிஜேபி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து வந்து ரொம்ப தவறான கருத்தா இப்ப பேசப்பட்டு இருக்கு. பாஜகவை சார்ந்தவருக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் இதனால் இந்த மெத்தனால் வந்தது. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான களம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மக்களோட உயிர்ல அவங்க அரசியல் பண்ணக்கூடாது. ஆனா அந்த RS பாரதியோட இந்த கருத்துக்கு பிஜேபி சார்பில் பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ப CBCID இன்வெஸ்டிகேஷன் வைங்க, ஏன் அதை வந்து வைக்க மறுக்கிறீங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்டது இல்லாம ஆளுநரை வேற போய் சந்திச்சிருக்காரு, CBI விசாரணைக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒருவேளை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றப்பட்டுட்டா என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ பிஜேபி காரணமா திமுக காரணமான்ற விஷயம் வெளியில வந்துரும். சோ ஏன் கவர்மெண்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றல அப்படின்னு தெரியல. பட் இந்த கள்ளச்சாராய மரண தொடர்பா வந்து 7 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கிய குற்றவாளிகளையும் கைது பண்ணிட்டதா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. ஆனாலும் இது இதோட முடியக்கூடாது. அடுத்தடுத்து கைது செஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு இன்னும் இவங்க எங்கெல்லாம் சப்ளை பண்றாங்க, இதுல யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி காவல்துறை விசாரிச்சு அவங்களையும் கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா கட்சி தலைவர்களுடைய முக்கிய பேச்சா இருக்கு. ஆனா அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் வந்து ரொம்ப ஆவேசமா நிறைய விஷயம் பேசினாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பூரண மதுவிலக்கு தமிழகத்துல கொண்டு வரப்படும் பாமக ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. பூரண மதுவிலக்கு வந்தா, ஏன்னா வைன் ஷாப்போட தான் கவர்மெண்டே நடக்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் போது பாமக ஆட்சிக்கு வந்தா அதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பாமக ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு, ஆனா வந்தா மதுவிலக்க கொண்டு வருமா அப்படின்றத பொறுத்துதான் பார்க்கணும். ஆனா இந்த இடைத்தேர்தல்ல இந்த கள்ளச்சாராய மரணங்களை கண்டிப்பா எல்லா கட்சியில இருந்தும் பேசுவாங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி அதிமுக போட்டியில இல்ல அப்படின்னாலும் அவங்க ஸ்கோர் பண்றதுக்கு போராட்டம் அதெல்லாம் நடத்துனாங்க. பட் ஆனா நாம் தமிழரா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், திமுக அகேன்ஸ்டா இதை வந்து இடைத்தேர்தல கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாரு சீமான். ஏன்னா அவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல கூட இதை பத்தி ரொம்ப ஆவேசமாலாம் பேசிட்டாரு. சோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள்லாம் வந்து இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. இப்போ வந்து ரொம்ப பேசப்படுற பொருளா இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய மரணங்கள் வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நடக்க கூடாது. இது மாதிரியான அனாவசியமான உயிரிழப்புகள் இதுக்கப்புறம் தமிழகத்துல இருக்கக்கூடாது. மக்களுடைய அறியாமையை போக்கி இது மாதிரியான மரணங்கள் இதுக்கப்புறம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. மக்களுடைய அறியாமையை போக்க வேண்டியது கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்துடைய கடமை. இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இன்னைக்கு பார்த்தோம். ஏன்னா அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவா இருக்க போடுது, இடைத்தேர்தல் குறித்த நிறைய அப்டேட்ஸோட நிறைய கருத்துக்களோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில வந்து மீட் பண்றேன். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் ராதிகா வித் கேமராமேன் அஸ்வந்த்.